இதில் யாழ்ப்பாணத்தில் தேன் பத்திரிகையில் நிலைத்து பணியாற்றி உதவி ஆசிரியராக பணியாற்றினேன். அந்த காலத்தில் வெறும் அடக்கவர்களுக்கு மத்தியில் என்னுடைய சேவை தொடர்ந்து வருகிறது. 2014ஆம் ஆண்டு மேலிருந்து போகும்போது ரோட்டில் வச்சு என்ன தாக்கிவிட்டார்கள். அதனால் காயப்பட்டு வைத்தியசாலையில் பிறகு இந்த ஸ்வீட் கவர்மெண்ட் அடக்கிட்டு இங்கே வந்திருக்கிறார். தமிழர் நாயகத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான இந்த இதழை பற்றி பேச போகிறேன். செல்வன் என்று அவருக்கு தான் நான் ஒரு அறிமுகம் செய்து வைக்கப்படும். இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஹலோ, 20 வருடமாக நாங்கள் ஒரு செய்வன் சம்பந்தமான இதுகளில் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற வீடுகள் பண்ணுறது, விற்கிறது மற்றும் பற்ற பணிகள் அப்படியான இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை எங்களுக்கு சொல்கிற ஒன்று இல்லை. எனது பேர் சரண். இலங்கை திருவண்ணாமலை மாவட்டத்தில் 91ஆம் ஆண்டு வந்து 2008ஆம் ஆண்டு நிறுவனம் ஒன்றை ஸ்தாபித்து அதன் பிறகு வீடு வாங்க விற்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். தற்போது எங்கள் நாட்டிலையும் ஏதாவது அபிவிருத்திகளை செய்யணும்னு சொல்லி அந்த சில கொடிகளை தொடங்கியிருக்கின்றோம். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் எந்தளவு சில உதவிகளை வேலை வாய்ப்புகளை வழங்கி இங்கேயும் அங்கேயும் இருக்கும்போது விவசாயிகளை அழைத்த இந்த இப்படி ஒரு பிஸ்னஸ் திட்டங்களை நாங்கள் எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறோம். அதை பங்கேற்கிறோம். அதை என்னத்தை திட்டங்கள் நம்ம விவரத்தை அறியவில்லை. அது நல்ல ஒரு திட்டமாக எனக்கு செயல்பட்டது. என்று சொன்னால் எல்லா தொழில்களை செய்யும் ஒவ்வொரு முதலாளித்துவ அறிமுகமாக அவர்களுடைய ஆலோசனைகள் திட்டங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா, அதோடு சேர்த்து எங்களை வாழ்வியலையும் மேம்படுத்த ஒரு திட்டமாக இருக்கும் என்ற கருதி நான் இங்கே வந்திருக்கின்றேன். இது நல்ல அமையும் என்பதை எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ராசுதுரை கேதீஸ்வரன். 2008ஆம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்தில் வெள்ளாளன் இறைச்சி கடை என்று சொல்லி நிறுவனத்தை நடத்தி இருக்கிறேன். இந்த எதிர்காலத்துக்கான ஒற்றுமையோட நாளுக்கான எதிர்காலத்துக்கான நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததுக்கு பிரவானுக்கு நன்றி. இந்த கனகாலமாக நாங்கள் கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் எதிர்காலங்களையும் ஒன்றிணைந்து தங்களுடைய வியாபார நிலைமைகள் இப்போது மிகவும் ஆரோக்கியமான நிலையில் இருந்தாலும் எங்களுக்கான அடிக்கட்டுமானங்கள் ஒன்றுமே இல்லாமல் தான் எல்லாருமே எல்லா விதமான இடங்கள்லையுமே பரவி எங்களை நிலைநிறுத்த ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வாக எனக்கு தோணுது. மிகுந்த சந்தோஷம் இந்த இடத்துல நிற்கிறது. இந்த யூனிட்டி ஆஃப் ஃபியூச்சர், சக்சஸ் ஆஃப் ஃபியூச்சராக மாறணுன்றதை எல்லாரும் சேர்ந்து ஒன்றுடைய வேலை செய்யணுன்றதில் நினைக்கிறேன். எனவே இந்த நிகழ்ச்சி பாதை சரியாக போகும் நினைச்சு இதோடு சேர்ந்து வேலை செய்வதற்கு நானும் தயாராக இருக்கிறேன். வாழ்த்துக்கள், எதிர்காலத்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வேதா என்று அழைக்கப்படும் வேதநாயகம். மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கடிச்சுறை முனைக்காடு சேர்ந்தார். தொழில் ரீதியாக ஒரு ஆசிரியர், சமூக சேவையாக ஒரு பத்திரிகையாளர். 2004 முதல் சூலிட் நகரத்தில் வசித்து வருகின்றேன். என்னுடைய பணி சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று அங்கே தொடங்க விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கோம். குறிப்பாக நாங்கள் ஒரு அமைப்பு தொடங்கி முனைப்பென்ற ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தை தொடங்கி 2008 முதல் பல்வேறு வகையான சேவைகளை குறிப்பாக கிழக்கு மாநிலத்தில் செஞ்சு கொண்டு வருகின்றோம். இப்படியான அமைப்புகளுடன்
சேர்ந்து செய்யப்படுவது மகிழ்ச்சி மட்டுமில்லை, பெரியவர்கள் அறிவாளிகளோட சேர்ந்து பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மாசிலாமணி திருமாமணி. நான் யாழ்ப்பாணத்தில் கொக்கையில் பிறப்பிடமாக கொண்டேன். 1985 ஆண்டிலிருந்து சூழலில் வசித்து வருகிறேன். நானும் எனது நண்பர் ஸ்ரீதாசன் சேர்ந்து 2007 ஆண்டு கம்பெனியை உருவாக்கி 2013 ஆண்டு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி 2020 ஆண்டு அதை இன்னும் பிறப்பித்து ரோசன் ஐட்டங்களை இம்போர்ட் பண்ணி எல்லா நாடுகளுக்கும் இம்போர்ட் பண்ணி எல்லா இடமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதையும் சந்தோஷமாக பண்ணி கொண்டிருக்கிறது. இதில் கடைசியாக அன்றைக்கு வந்து எங்களோட ஆச்சார் இந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் செய்யப்படும், எல்லாரும் ஒத்துழைக்கணும் சார். அது எனக்கு ஒரு நல்ல விஷயமாக தெரிந்தது. அந்த இதுக்கு நானும் என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்கறது கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் குமாரகுமார் ரணிசிங்கம். புதுவில் 1990 சிசிக்கு வந்து 2004 ஆசியன் மார்க்கெட் என்ற சில நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரேன். மற்றபடி இங்கே எல்லாரும் எனக்கு அறிமுகமான கனா கல்விக்கிடம் மற்றபடி மேற்கொண்டு செல்ல பார்க்கும் அதிலிருந்து தொடங்கி இருக்கிறோம். பார்த்துக்காடு நடத்திக்கோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீராசமாணிக்கம். நான் ஏரோலைன்ஸ் என்ற ஒரு லொஜிஸ்டிக் நிறுவனத்தை கடந்த 20 வருடங்களாக சுருஜி மாநாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த தமிழுடைய பொருளாதாரத்தின் அறிமுகம் நல்லா வரும்னு சொல்லி நான் முயற்சி திட்டங்களை செய்திருக்கிறோம். இன்றைக்கு சுவிட்சர்லாந்தில் இப்படி ஒரு அறிமுகமான ஒரு யூனிட்டியாக நடைபெறுவதற்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்கள். மேற்கொண்டு தொடர்ந்து நன்றி. வணக்கம். ரவி 85 இருந்து செய்த தொழில் என்று சொல்ல போனால் செய்யாத தொழில் என்று சொல்லலாம். மெயின்லி டெலிகாம். இப்போ வேற இதுகள் 2-3 ப்ராஜெக்ட் செய்து கொண்டு இருக்கிறோம். வேற இந்த பார்ட்னர் லாங் டைம். இந்தியன் அவசரம் தான் இந்த பேஸ் ஊரில் சொல்ல வாழ்ந்ததன் நோலி பருத்தித்துறை இதோட பிரபா தாசன் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு நன்றி. இப்படி ஒன்று வரணும்னு நான் கனகாலமாக இருந்ததுன்னா நான் பிரபா நிறைவேற்றாங்க. என்ன பிரச்சனை எங்கிட்ட நான் பொதுவாக சொல்றேன், ஒரு தடவை மீன் பண்ணி சொல்லல, எல்லாரும் நான் தான் பொஸ்ஸாக இருக்கணும்ன்றதுதான் எங்கிட்ட ஆட்களுக்கு இருக்கிற முதலாவது பிரச்சனை. வேற கம்யூனிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஓகே, சாரி அண்ணா, இல்ல இவ்வளவுதான் நான் சொல்ல. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பேர் வேதம் ஸ்ரீதாஸ். 3 திரைப்படங்களாக கொண்டன. 84ஆம் ஆண்டு சுவிஸில் வருகிறேன். எல்லாரோட மனதில் உள்ள இம்போர்ட்டாசன் நிறுவனத்தை 7ஆம் ஆண்டுலேருந்து நடத்துகிறேன். எஸ்எம்சி கூட்ட நிறுவனத்தை நண்பர்கள் சேர்ந்து சில நிறுவனங்களை நடத்தியிருக்கிறோம். எல்லாருடைய மனதில் உள்ளது தான் எங்களை மனதிலையும் தோன்றாங்க. அதை யாரும் முன்னெடுக்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய இந்த 20 வருடத்தில் ஆண்டவருடைய துணையினால் எங்களை வந்து முடிக்கிறோம். இந்த எண்ணங்கள் சரியான வழியில் சரியான முறையில் முன்னெடுத்து நிறைவாக நடைபெற வந்து அங்கே பிரார்த்தி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனது பேர் பெரியப்பிள்ளை நினைச்சவங்க. நான் 82ஆம் ஆண்டிலிருந்து சுவிஸில் இருக்கிறேன். நான் கதிர்வேலாய சுவாமி ஆலயத்தின் ஸ்தாபகரும் 17 வருடம் தலைவராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். இப்போது
எல்லாரும் இணைந்து வேலை திட்டத்தை செஞ்சு எனது வாழ்த்துக்களும் அதோட ஒத்துழைத்து அதோட எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ராசமாளிகன் ரவீந்திரன். சிசுக்கு வந்து 85 ஆண்டு வந்திருக்கேன். 1992ஆம் ஆண்டு சாயரஸ் என்ற ஒரு நிறுவனம் சிறிய பொம்பளையை ஆரம்பித்து இதுவரைக்கும் தொடர்ந்து சென்றிருக்கிறோம். 2012ஆம் ஆண்டு சைப்ரஸில் வந்து கரலிஸ் ஃபார்மன் சொல்லி இப்போ செய்து இப்போ ஈரோ எல்லா இடங்களுக்கும் வந்து மந்த்லி 12 டன் கெப்பாசிட்டி செய்யக்கூடிய இதுக்கு சிறிய இதாக செய்திருக்கோம். மற்றபடி இந்த யூனிட்டி நிறுவனம் இப்போ எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடியனால சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இடையில நாங்கள் ஆரம்பத்திலேருந்து இப்படியா பேர் சொல்ற நிறுவனம் இல்லாட்டியும் நிறைய இங்கே உள்ள முன்னணிகளை வந்து தொடர்ந்து கலைச்சு அதெல்லாம் நிறைய ரேடியோவை சந்திச்சிருக்கிறோம். இதான் நான் ஒரு நல்ல முயற்சி எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் குகநாதன் குணதீபன். நிகழ்வை தலைமையிலாங்க என்னுடைய மகன் நான் பார்வையாளர்கள் இந்த நிகழ்வுக்கு நன்றி. வணக்கம். எனது பெயர் கருணாகரன். நான் யாழ்ப்பாண சண்டலிப்பாய பிரபலமாக சுல்லாப் சந்திரோதய கல்லூரி கல்வியேற்று நாட்டின் பிரச்சனை காரணமாக இங்கு வழிக்கு சுவிஸுக்கு 84ஆம் ஆண்டில் வந்து தொடர்ந்து நான் செங்காரன் சேகா மீடியா சைட்டும் முக்கியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களோட ஒத்துழைப்புக்கு நானும் ஆதரவுத்தேன். நன்றி. வணக்கம். என் பேர் கணேசமூர்த்தி கருணாகரன். நான் வந்து 89ஆம் ஆண்டு வந்தேன். நான் வந்து புது பணியில் ஈடுபட்டேன். இப்போ கிளீனிக்கும் கம்பெனி வச்சிருக்கிறேன். நான் இந்த நாடு சார்ந்து இப்போ இந்த பொருளாக எல்லாரும் இணைஞ்சு வேலை செய்வதற்காக நான் வந்து பார்க்காம இருக்கிறேன். அடைஞ்சு வேலை செய்ய வந்து இதை எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். என் பேர் ஆண்டன் ரகுணா. என்னுடைய பிறந்த நெல்லியடி. நான் இந்த நாட்டுக்கு வந்து 86 வந்தேன். நானும் ஒரு பார்வையாளராக வந்திருக்கிறேன். மற்றது இந்த நாட்டுக்கு வந்து எங்களுடைய மொழியும் தேசியம் என்ற நீதியிடம் முதலாக தேசிய நீதியாக உருவாக்கப்பட்ட தமிழ் கல்விச்சேவை ஒரு விதைச்சு இன்றைக்கு பல விதைகளாக உழைத்து நிற்கின்றது. மற்றது இப்படி ஒரு தமிழ் அமைப்பு எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் பெரிய புத்திஜீவிகளோடு சேர்ந்து எங்களுடைய ஈழத்தை நாங்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தை தம்பி நிர்வாகரன் நாங்கள் பல காலமாக பல விஷயங்களை பயணித்து கொண்டிருக்கிறோம். அதே போல தாசன் பல கோணங்களை பல நேரங்கள் சந்தித்து பல விஷயங்களை கற்று கொண்டிருக்கிறோம். அந்த இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது வச்சு ஈழத்தமிழர் என்ற நீதியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால் என்ற ஒத்துழைப்பையும் இது மேலும் சிறப்பாக ஒற்றுமையுடனும் கருத்து சுதந்திரம் இருக்குது. அதுபடி நான் ஒரு கருத்துடன் இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நிறைய மோனதாஸ் என்ற பேர். சொந்த இடம் வந்து பூங்குடிவு. நான் வந்து இங்கே 12 வருஷம். அதுக்கு முதல் ஜெர்மனியில் இருந்தேன். இப்போ சித்தப்பாண்ட பொம்மடி போட்டாஸ் மனத்தில் தொழில் புரியுங்கள். இங்கே வந்து பார்வையாளராக வந்திருக்கு. வணக்கம். என் பேர் கந்தன் செல்வன். நான் சுவிஸில் கம்யூனிட்டி கிராமத்தில் இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு சிறு தொழிலை வந்து சாமான்கள் இறக்கி கடையில் போட்டு கொண்டிருக்கிறேன். இங்கே இந்த இதுக்குன்னு சிறு எண்ணெய் அழைச்ச வந்து பார்க்க சொல்லி நல்ல ஒரு விஷயம் என்னென்றால் முதல் சமுதாயத்தில் எல்லாரும் பாகுடியினர்கள் சந்தை கொண்டு அமைஞ்சிருக்குது. மேற்கொண்டு பார்ப்பதில்லை. வணக்கம். என் பேர் அனு. நான் கேஷுவலாக பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? நான் ஹெத்தா ட்ரைனிங் ஒரு கம்பெனி ஃபோன் பண்ணியிருக்கேன். குரோசாந்தில் எப்படி ஸ்வைட்ஸில் டெவலப் பண்ணுவோம்ன்ற ஒரு இதுக்கு. ஸோ உங்களோட அட்வைஸ், உங்களோட ஐடியா எல்லாத்தையும் கேட்கும் வந்து வந்திருக்கிறேன். நன்றி.
வணக்கம். என்னுடைய பேர் சோமந்தன் ராமலிங்கர். 88ஆம் ஆண்டு வந்தேன். இலங்கையில் கிளிநொச்சியை சேர்ந்தேன். ஒரு நிறுவனத்தை நடத்தி வாங்க 95ஆம் ஆண்டு இருந்து அஞ்சலி ஃபினான்ஸ் சொல்லி பிரபாலயத்தில் நிமித்தம் இங்கே சமூகம் நடத்திருக்கிறேன். மேற்கொண்டு இந்த விவரம் என்னதை பார்த்து அதற்கு பிறகு அதில் ஒத்துழைப்பு எப்படி வளர்க்கிறதுனால நன்றி சிந்திக்கலாம். என்னுடைய பேர் சிக்கன். நான் சொல்லப்பிலிருந்து வாரம் 2 டெல்ல நடத்திருக்கிறோம். பிரபாலயத்தால் வந்து வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம். லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சு கொடுங்க. நார்மலாக நான் லேட்டாக போகிறதில்ல, வேலை முடிஞ்ச வேலை பழவின் நிமித்தமாக கொஞ்சம் லேட்டாக வர வேண்டியாக போயிட்டு என்னத்துக்கு இங்கே கூடியிருக்கிறீங்கன்னு எனக்கு சரியாக விளங்க இல்லை. இருந்தாலும் எங்கே யாரும் கூடியிருக்கிறீங்கன்றதுக்காக சமூகம் அளிக்கணும் வந்திருக்கிறேன். ரவி என்னதான் எனக்கு அறிவிச்சல் இப்படி ஒரு விஷயம் நடக்குது வந்து பேரண்டு என்ன பற்றி சொல்லணும்னு சொன்னால், நான் வந்து ரெண்டு நேஷனாலிட்டி, 2 மொழி, 2 தொழில் எல்லாம் சொல்லப்போனால் இந்த கல்யாணம் 2 தான் செய்யுது. என்னுடைய பேர் வந்து சிவான்னு சொல்றது சிவராயா. 1988ஆம் ஆண்டு சுவிஸுக்கு வந்து அப்படி உங்களை மாதிரி நிறைய தொழில்களில் ஈடுபட்டு இன்றைக்கு 2 தொழிலை கையில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இருக்குது. ஒன்று டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறேன், அடுத்தது இங்கிலீஷ் ஸ்கூல். அதை இப்போ கண்ணன் சொன்னபடியாக சொல்கிறோம். முதலாவது தமிழன் டிரைவிங் ஸ்கூல், அதாவது இன்ஸ்ட்ரக்டர் ஆகின முதல் தமிழர். வேறு என்ன வேணுமென்றாலும் நாங்கள் காய்ச்சி கொள்ளலாம். முதல் உங்கள்கிட்ட சீல் என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது, நான் முதல்ல வரையில தானே ரவியண்ண நடுவில் சொல்லுவார் அப்படி செய்வோம்டா அப்படி செய்வார். ஆனால் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை கேட்ட உதவியை இல்லாட்டி சப்போர்ட்டை வழங்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பேர் ரவீந்திரன். நான் இலங்கையில் சாவட்டேரி சேர்ந்தேன். இங்கே பெருசாலில் இருக்கிறேன். நான் வந்து 6 வருஷம்தான். நான் வந்து பிரிண்டிங் சம்பந்தமான தொழிலும் செய்கிறேன். அதோட கிராஃபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங் இந்த வேலையை செய்யும். அவ்வளோதான். I'm in English, thank you. My name is Pascal Thiel. I'm working in the renting flat in Lausanne, and I sell some